ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலன் ஆர்கிடெக்ட். நம்ம கிரியேட் பண்ண பிளானில் வந்து எப்படி டைமென்ஷன்ஸ் வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர்கிடெக்சரில் வந்து அன்னோடேட்டுன்னு இருக்கும். அதில் வந்து அலைன் டூல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அலைன் டூலை யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வால் சென்டர் லைன் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்குவோம். வால் சென்டர் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக எந்தெந்த வாலோட நம்ம கொண்டு வரமோ அந்த வாலோட சென்டர் லைன்லேருந்து நமக்கு கரெக்டான டிஸ்டன்ஸ் நமக்கு கிடைக்கும். அதை நம்ம கரெக்டாக வந்து எந்த இதில் வேணுமோ அந்த இடத்துல பிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிரும். இது வந்து வால் சென்டர் லைன். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம். மறுபடியும் அலைன் டூலில் யூஸ் பண்ணிவிட்டு வால் பேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்குவோம். இப்போ வால்கிட்ட கொண்டு வரணும்னா வால் பேஸில் மட்டும்தான் அது வந்து செலக்ட் ஆகும். கரெக்டாக அந்த பேஸை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கெங்கெல்லாம் நம்ம கரெக்டாக வேணுமோ அந்த இடத்துலாம் பிக் பண்ணோம்னாக்கா அதோட டிஸ்டன்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். என்டையர் வாலும் நமக்கு வேணும்டாக்க வரண்டு அந்த வாலோட ஃபேஸஸில் நம்ம கொண்டு வரணும்னாக்க அந்த கர்சரில் வந்து அதை பிக் பண்ணி கரெக்டாக அதோட டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து பிக் பண்ணி நம்ம வேணுன்ற இடத்துல வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இதையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிடலாம். ஸோ அகைன் மறுபடியும் போய்ட்டு அலைனில் போய்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்டையர் வால் கொடுத்தீங்கன்னா வந்து ஃபுல் வாலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். கரெக்டாக வந்து சென்டர் கொடுத்தீங்கன்னாக்கா அந்த சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து அந்த என்டையர் வாலுக்கும் வந்து ரெண்டாக கிடைக்கும். அதே மாதிரி வால் ஃபேஸஸ் கொடுத்தீங்கன்னாக்கா வந்து அந்த என்டையர் வாலுக்கும் வந்து ஃபுல் அவுட்ரு டு அவுட்ரு டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். பிக் பண்ணி நம்ம எங்கே வேணுமோ அந்த இடத்துல நம்ம வந்து பிக் பண்ணி நம்ம அந்த இடத்துல நம்ம வந்து அந்த டைமென்ஷனை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து சிலது இருக்குது. இந்த ஓப்பனிங்ஸ் எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் நமக்கு வந்து அந்த டைமென்ஷன்ஸை கொடுக்கும். அந்த ஓப்பனிங்ஸோட சென்ட்ரு டிஸ்டன்ஸ் வேணும்னா சென்ட்ரு கொடுக்கும். அதோட இன்னர் டு அவுட்ரு டிஸ்டன்ஸ் வேணும்னா இன்னர் அவுட்ரு டிஸ்டன்ஸ் கொடுக்கும். அந்த மாதிரி வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இதில் வந்து இருக்குது. ஆப்ஷன்ஸில் வந்து சென்டர் டிஸ்டன்ஸ் அண்டு அதோட வித்து அந்த டிஸ்டன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். சப்போஸ் ஸ்டோர் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து அதோட வித்து எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு அதோட டைமென்ஷன்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்செக்டிங் வால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு. சப்போஸ் வால்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இன்டர்செக்டிங் ஆகிருக்கோ அதோட டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல பிக் பண்ணி அந்த டைமென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல இன்டர்செக்டிங் கிரிட்ஸ்ன்னு இருக்குது. இன்டர்செக்டிங் கிரிட்ஸ்னாலும் ஒன்று தான். சப்போஸ் நம்ம கிரிட்ஸு வரைஞ்சி அது மூலமாக நம்ம பிளான் க்ரியேட் பண்ணாலும் அதோட இன்டர்செக்டிங்ஸ் வால்ஸ் ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதோட ஃபேஸஸ் ஃபுல்லாக நமக்கு வந்து அதோட டிஸ்டன்ஸ் ப்ரீவியஸ் டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும். எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடலாம். இது அலைன் டூல்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ளைண்டாக இருந்துச்சுன்னா அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, இது வந்து லீனியர்னாக்க வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளதை கண்டுபிடிக்கிறதுக்கு. சப்போஸ் ஆங்கிள் வேணும் அப்படின்னா வந்து ரெண்டு வாலை வந்து செலக்ட் பண்ணிங்கனாலுமே போதும். அந்த ரெண்டு வாலுக்கு இடைப்பட்ட ஆங்கிள் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். இது ரேடியல் சர்க்குலர் அந்த டயாமீட்டரோட அந்த டிஸ்டன்ஸ்லாம் வேணும்னா நம்ம வந்து சர்க்குலர் போர்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுனாக்கா அதோட டயாமீட்டர் அண்ட் ரேடியஸ்லாம் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஆர்க் லென்த் வேணும்னாக்கா அதோட ஆர்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டாக்கா அந்த ஆர்க்கோட ஃபுல் லென்த் வந்து நமக்கு என்னன்றது நமக்கு கிடைக்கும். இந்த இடத்துல ஸ்பாட் எலிவேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னாக்கா ரூமில் கொண்டு போனீங்கன்னாக்கா அது வந்து கிரவுண்ட் லெவலில் வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட எலிவேஷன் ஹைட்டை வந்து நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி காட்டும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஃப்ளோர் லெவலு. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் லேண்டிங் லெவலில் அந்த லேண்டிங் லெவலோட ஃபஸ்ட்டு ஹைட் வந்து 2 அடி 4 இன்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அந்த ஹைட்டை வந்து நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டுது. ஓகே, தேங்க்யூ. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.